பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு மனிதனுக்கு உண்மையான மற்றும் நிரந்தரமான அழகு என்பது அவன் கற்ற கல்வியே ஆகும். காலையில் படி, கடும்புகள் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் கொள்கையின்படி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்கிறார் பாரதிதாசன். கற்களிலும் பாறைகளிலும் இலைகளிலும் ஓலைகளிலும் வரைந்து எழுதி வந்த ஆதி சமூகம் இன்று இணையத்தையே இணைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர் கற்ற கல்வியே ஆகும். அன்று ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஜோஹன்னஸ் கூட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சு இயந்திரம் இன்று கல்வியின் விசாலத்தை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறது. ஒரு மனிதனுக்கு உண்மையான மற்றும் நிரந்தரமான அழகு என்பது அவன் கற்ற கல்வி ஆகும். ஒரு மனிதன் ஒருவனுக்கு நம்மை பெற்ற தாய் தந்தையார் நம்மை கைவிட்டாலும் நம் கற்ற கல்வி நம்மை ஒருபோதும் கைவிடாது. எனவே நன்றாக படிக்க வேண்டும். ஒரு நாட்டின் வளர்ச்சி வெறுமனே பொருளாதாரத்தால் அளவீடு செய்வது கிடையாது. அந்நாட்டின் மக்கள் கல்வி நிலையம் பொறுத்து அளவீடு செய்ய வேண்டும். இதனால்தான் நீதி நெறிமுறை விளக்க நூல் நீரளவு ஆகுமாம், நீராம்பல் தான் கற்ற கல்வி அளவு ஆகுமான். ஆம்பல் என்னும் தாவரம் நீரின் மட்டம் வரை மட்டுமே வளரும். அதுபோல ஒருவன் கற்ற நுண்ணறிவு அவன் கற்ற கல்வி அளவே இருக்கும். இதைத்தான் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் வள்ளுவர். ஒருமை கண்தான் கற்ற கல்வி ஒருவருக்கே எழுமையும் ஏலா புடைத்து என்கிறார் வள்ளுவர். எனவே ஒரு மனிதனுக்கு அழகு என்பது அவன் கற்ற கல்வியாகும். நன்றி.